கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பணம் கிடைக்காம, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23 ஏப்ரல் 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி, வெற்றிக்கான அதிபதி செவ்வாய், அவர் உங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து வெற்றிக்கான செலவுகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். வழக்கு சம்பந்தமாக ஏகப்பட்ட செலவு, இளைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், இப்படி எல்லாருக்காகவும் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ கிடைக்க போகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக சில விஷயங்களை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், சில பிஸ்னஸ்க்கு ஆஃபீஸ் போடணும், சில பிஸ்னஸ்க்கு நம்ம முதலீடு பண்ணணும், இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அந்த முதலீடுகள்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. இப்போது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுறாரு. பொதுவாக குரு பார்வை இருந்தாலே எப்பேற்பட்ட சிக்கலும் உங்களுக்கு சாதகமாக மாறும். இப்போ அந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் சரி, நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சொத்து வாங்குவீங்க, சார் வருமானமே கஷ்டப்பட்டுருக்க, எத்தனை பேர் சொல்கிறீங்க வருமானமே இல்லை, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. நேரம் எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக பணம் இருக்கோ இல்லையோ லேண்டு வந்துடும். இப்போ வரப்போகிறது உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் உங்கள் அம்மா, உங்கள் ஹெல்த்து, உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து, உங்களுடைய ஹெல்த், இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும்.
குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸில் வந்து இத்தனை நாளாக பண முதலீடு செய்ய முடியல, இல்லை ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அமைப்பு வருது, அதனால் அவங்களுடைய தொழில் விரிவாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் விரிவாக்கம்னா பணம் போடணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பணம் போடுறதுக்கு என்ன, இதில் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. நிலத்தை அடமானம் வச்சு, வீட்டு அடமானம் வச்சு வாங்கி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் நட்பு ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். காதல் விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கும். சார் எனக்கு எந்த விதமான ஆணோ பெண்ணோ சகவாசமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள், அவங்களுக்கே கூட இப்போ வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தேடி வந்து நட்பு ரீதியாக வருவாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத சில பேச்சுக்களை பேசி உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மை சர்வ ஆக்டிவாக அவங்கள மாற்றும். நீங்கள் இத்தனை நாள் ஆக்ரோஷமாக இருக்கிறது வேறு, கோவப்பட்டு செயல்படுறது வேறு. இப்போ உங்கள்கிட்ட சுறுசுறுப்பு, ஒரு ஃபாஸ்ட்னஸ், அதாவது நம்ம உச்ச நடிகர் அவர் செம ஃபாஸ்ட்டாக நடப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நட்புகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆக்சுவலாக இருக்கிறதுலே கம்மி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருப்பாங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்க வாயை திறந்து எதையும் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு போட்டுமா, இவ்வளோ தான் பதில் சொல்லுவாங்க. இவங்ககிட்டேருந்து சாப்பாடு வேணும், சாப்பாடு போதும், இல்லை ரசம் போதும், இதெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. இவங்க சிரிக்கிறதே வந்து இப்படி தான் சிரிப்பாங்க. அதாவது எல்லாத்தையுமே தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா கும்பம்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே அடங்கிடும், எல்லாமே இவங்களுக்குள்ளே தான் இருக்கும். சந்தோஷம், துக்கம், சங்கடம், கஷ்டம் எல்லாம் அடக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் எதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான திறமை உள்ளவர்கள். அடுத்தவங்களாம் உளறி கொட்டுவாங்க இவங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக வார்த்தையை வாங்க முடியாது. இப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு இப்பொழுது ப்ரோஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நட்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு வருது. அந்த புதிய நட்புகள் காதலாக மலருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு, குடும்ப விஷயத்தில் பணப்பற்றாக்குறையினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு இந்த சண்டை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் குரு பார்வை குழந்தைகள் உடன்பிறப்புகளின் ஒற்றுமைத்தன்மையின் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க, அது கலைத்துறை நண்பர்களோ அரசியல் துறை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னா, மலை மேலே இருக்கக்கூடிய அந்த மலையை கஷ்டப்பட்டு தான் ஏறணும். நீங்கள் வந்து காரில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது அதெல்லாம் கூடாது. கஷ்டப்பட்டு ஏறக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்க வேண்டும். உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்து திருப்பதி பெருமாள் தான். தாராளமாக போங்க, திருப்பதி பெருமாளை பாலாஜியை வழிபடுங்கள். கஷ்டப்பட்டு நீங்கள் நடந்து தான் போகணும். நீங்கள் வந்து கார் வச்சுட்டு ஃப்ளைட் வச்சுட்டு அங்கே மேலே போய் இறங்குறது கூடாது. ஃப்ளைட் அங்கே இறங்க முடியாது, காரில் போவாங்க எல்லோரும். ஆனால் காரில் போகிறத விட நீங்கள் நடந்து பாத யாத்திரையாக சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய அந்த இலையுதிர் காலம்ங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு வந்து சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா இந்த
பிப்ரவரி 23லேருந்து மே 11 வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் மோக்ஷி யமாமிருதா ஆத்து. அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.